வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இந்த இடம் முல்லைத்தீவு மாவட்டம் விநாயகரபுரம் கிராமம். இந்த இடங்களை பொறுத்தவரை மக்களுடைய வாழ்வாதாரமாக தோட்ட பயிர் செய்யதான் இருக்கின்றது. இங்கே தங்களுடைய தோட்டங்களில் பயிரிட்ட பயிர்களை காய்கறிகளை பெற்று அதை விற்றுத்தான் வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். அப்படியான ஒரு வீட்டிற்கு தான் நாங்கள் கூட இப்பொழுது செல்ல போகின்றோம். தங்களுடைய காணிக்குள்ளே தோட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த உள்ளே சென்று பார்க்கலாம் அந்த தோட்டத்தினையும் நடுவில் இருக்கும் அவர்களுடைய வீட்டினையும். எனக்கு பின்னால் தெரியும் இந்த வீட்டை பாருங்கள். சூரிய ஒளி மூலம், அதாவது சோலார் மூலம் மின்சாரத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள். இதுதான் துபாய் பூசணி தோட்டம். இங்கே பாருங்கள், சில கொடிகளில் பூக்கள் பூத்து காய்க்கவும் தொடங்கிவிட்டன. இந்த துபாய் பூசணி விதையை நட்டு 40 நாட்களில் இந்த கொடி காய்க்க தொடங்கிவிடுமாம். அதன் பின்னர் 50 நாட்களில் அறுவடை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று இந்த தோட்டத்துக்கார ஐயா சொல்லியிருந்தார். அதைவிட இந்த இடங்களில் இப்பொழுது ஒரு கிலோ துபாய் பூசணிக்காய் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது. இந்த வீட்டு தோட்டத்தில் இருக்கின்ற பூசணி தோட்டத்தில் அமர்ந்திருந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பூசணி காய் இங்கே காய்த்து விட்டது. பூசணி கறி இல்லாமல் கோயில்களில் அன்னதானமே இல்லை. பூசணி என்று சொன்ன உடனே பல கறிகளை சுவைத்து சாப்பிட்ட ஞாபகம் கூட உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும். அந்த விஷாணி, நாங்கள் இருவரும் சாரணிய பயிற்சியில் ஈடுபடுவது பூசணி காயை பயன்படுத்தி ஒரு சுவையான சாப்பாடு சமைத்து சாப்பிட்டோம். அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு இப்போ இந்த பூசணிக்காயை கண்டவுடன் செய்ய வேண்டும் போல ஆசையாக இருக்காது. அதை பிறகு செய்வோம். இப்போ சொல்லுவோம் என்னென்ன செய்தாங்கன்னு சொல்லி. இந்த பெரிய பூசணிக்காயை பாதியாக வெட்டி, தோலை சீவாமல் அப்படியே பாதியாக வெட்டி, நடுப்பகுதியில் இருக்கின்ற விதைகளை அகற்றிவிட்டு அதற்குள் பச்சை அரிசி, கோழி இறைச்சி, இன்னும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு அந்த பூசணிக்காயை அப்படியே மூடிவிட்டு என்ன செய்ய வேணும்னு சொன்னால், சிவப்பு களிமண்ணை எடுத்து சுற்றி வர பூசிவிட்டு நெருப்பை கொளுத்தி விட்டு அதற்கு உள்ளே போட்டு இதை எரித்து விட அந்த உள்ளுக்குள் இருக்கின்ற எல்லா கலவைகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவையுடைய சோறாக உள்ளுக்குள் மாறிவிடும். அதை எடுத்து பிறகு அந்த மண்ணை எல்லாம் அகற்றிவிட்டு அந்த சோறை சாப்பிடும் பொழுது இவ்வளவு சுவையாக இருக்கும். ஆஹா, சொல்லும் போதே சுவையாகத்தான் இருக்கிறது.
விநாயகர்புரம் ஒரு வீட்டை சுற்றியுள்ள தோட்டத்தினை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இதுதான் கெக்கரி தோட்டம். இங்கே கெக்கரி காய்கள் காய்த்திருப்பதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே எல்லா காய்களும் காய்த்தவுடன் வாகனம் கொண்டு வந்து ஏற்றி கொண்டு செல்கின்றார்கள். அதைவிட இந்த கெக்கரி காய்கள் ரூபா 17க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. அதைவிட இந்த கெக்கரி காய்களை வெளிநாடுகளுக்கு கூட ஏற்றுமதி செய்கின்றார்கள். இங்கே பாருங்கள், உரலுக்குள் நெல்லை போட்டு உலக்கையால் குற்றி கொண்டிருக்கின்றார். சில இடங்களில் நெல்லை அரைக்கும் மாலைக்கு கொண்டு போய்தான் குற்றுவார்கள். ஆனால் இன்னும் கிராமப்புறங்களில் இந்த உலக்கையால் குற்றும் பழக்கம் இருக்கின்றது. இதுதான் தக்காளி தோட்டம். இங்கே பாருங்கள், பாத்தி வெட்டி தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருக்கின்றார். இந்த தக்காளி கண்டுகள் 3 மாதங்களில் காய்க்க தொடங்கிவிடும். அதன் பின்னர் இங்கே தக்காளி பழங்களை பிடுங்கி சந்தைக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வார். புலம்பெயர் நாடுகளில் வந்து பனம்பழத்தை பார்க்க முடியாது. ஆனால் தாய்நாட்டில் இப்போது பனம்பழம் விழத் தொடங்கிவிட்டது. இந்த வீட்டில் கூட விழுந்த பனம்பழத்தை வைத்திருக்கிறார்கள். என்று சொன்னால் மாலை நேரம் பனங்காய் பணியாரம் செய்ய போகிறார்களாம். பனங்காய் பணியாரம் என்று சொன்னாலே மிகவும் ஆசையாகத்தான் இருக்கும். சாப்பிட ஆசையாக இருக்கும். அதே விட விஷாணி இன்னும் ஒரு விடயம் கூட இருக்கிறது. இந்த பனம் பழத்தை சுட்டு சாப்பிட்டால் சுடும் பொழுதே ஒரு வாசனை வரும். சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? சொல்லும் பொழுதே நான் வினிக்கிறது. உங்களுக்கு அப்படி இருக்கிறது? சிறு வயதிலே நாங்கள் வந்து பனாட்டை என்ன செய்வோம் என்று சொன்னால் ஈக்கிலில் சுற்றி சூப்பு தடி டொஃபி போல சின்ன வயதிலே சாப்பிட்ட ஞாபகங்கள் கூட இப்போது எனக்கு ஏற்படுகிறது. இந்த பகுதியில் பைட்டங்கொடியும் அதற்கு அங்காலே சோளமும் வைத்திருக்கின்றார்கள். சோளத்தில் பொத்தி வர தொடங்கிவிட்டது. இன்னும் 3 மாதத்தில் பிடுங்கி விற்பனை செய்யலாம். அதைவிட பைட்டங்கொடியும் காய்க்க தொடங்கிவிட்டது. பாருங்கள், தங்களுடைய வீட்டுக்கு தேவையானதை தாங்கள் பிடுங்கி வைத்துக்கொண்டு எஞ்சியதை சந்தையில் கொண்டே விற்பனை செய்கின்றார்கள். பாடசாலை நாட்களில் இணைப்பாட விதான செயற்பாடுகள் இருக்கின்றன. அதில் ஒன்று வந்து கோலம் போடுதல். அதிலும் சிறப்பாக வாணி விழான்னு சொன்னாலே வந்து கோலம் போடுதல் போட்டி பாடசாலைகளில் இடம்பெறும். இவ்வாறு இடம்பெறுகின்ற பொழுது மாணவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் துருவிய தேங்காய் பூவை கொண்டு வந்து கோலம் போடுவார்கள். சில பேர் வந்து அரிசிகளிலே கலரை போட்டு குழைத்து விட்டு அதை பயன்படுத்தி கோலம் போடுவார்கள். சில மாணவர்கள் பூக்களினுடைய இதழ்களை கொண்டு வந்து கோலம் போடுவார்கள். என்னுடைய கையில் பாருங்கள் நாயுருவி பூ இருக்கிறது. இது இந்த பூவினுடைய இதழ்களை ஒவ்வொன்றாக இவ்வாறு பீத்து கோலம் போடுவார்கள். மிகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் அந்த கோலம். நீங்கள் கூட பாடசாலை நாட்களில் நாயுருவி பூவை பயன்படுத்தி கோலம் போட்ட ஞாபகம் கூட இப்பொழுது இந்த பூவை பார்த்தவுடன் உங்களுக்கு ஏற்படும். இதுதான் நாயுருவி பூ. இந்த பூவை வைத்து கோலம் போடலாம். இன்னும் ஒரு தாய்நாட்டு நிகழ்ச்சியின் பகுதிக்குள் உங்களை சந்திக்கிறோம் நேயர்களே. இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது என்றும் உங்கள் வணக்கம் தாய்நாட்டு குழுவினர்.
சுற்றி வர தோட்டம், நடுவில் மண் வீடு, அந்த தோட்டத்தில் பிடுங்கிய காய்கறிகளை கொண்டு சமைத்து சாப்பிடுவதென்றால் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், எங்களுடைய ஒளிபரப்பாளர்கள் பைட்டங்காயை முறித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வந்து நிகழ்ச்சியின் அடுத்த பகுதிக்குள் செல்வதற்கு முதல் இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்வோம். இது உங்கள் வணக்கம் தாய்நாடு. எங்களுடன் என்று இணைந்திருங்கள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.